ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதி, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோவத்தை மறைச்சு வச்சிருக்க. அத உன் கண்ணுல பார்த்த. உனக்கு அங்கிள் கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளு, இல்ல கோவப்படணுமா தயங்காம கோவப்படு. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிட. பெரியவங்க எங்க பிரச்சனை உங்களை பாதிச்சிடக்கூடாது. சொல்லு மதி. உங்களாலதான் எல்லாரும் எங்க அம்மாவை தப்பா பேசுறாங்க. ஏன் அங்கிள் எங்க சந்தோஷமான வாழ்க்கைக்கு நடுவுல ஏன் டிஸ்டர்பா வந்தீங்க? எங்களுக்கு அப்பா இல்லைனாலும் அந்த குறை தெரியாம தான் எங்க அம்மா எங்களை பாத்துக்கிட்டாங்க. நாங்க சின்னதா கலங்குனா கூட துடிச்சிருவாங்க. எங்களை கண்ணுக்கு கண்ணா வளர்த்தா எங்க அம்மா கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியல. ஏன் ஏன் எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க பாவம், விட்டுருங்க. மதி, நீ உன் அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறம்மா. அதே சமயம் அவங்கள நான் என்னைக்குமே கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதில்லை மதி. கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம தன்னோட குடும்பத்துக்காக தன்னையே வருத்திக்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறத நினைச்சு நானும் பெருமை தான் பட்டிருக்கேன். அது மத்தவங்க பார்வைக்கு தப்பா படுது. கண்டிப்பா உங்க அம்மாவை எல்லாரும் தப்பா பேசுறதுக்கு நானும் ஒரு சின்ன காரணம் தான். ஆனா எல்லாரும் தப்பா நினைக்கிற மாதிரி நீயும் எங்களை தப்பா நினைச்சிடக்கூடாது. மத்தவங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பொண்ணு நான் என் பொண்ணு திவ்யா ஸ்தானத்துல தான் பாக்குறேன். என் பொண்ணு கேள்விக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க காலங்காலமா ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்த ஒரு கூட்டம் உபயோகப்படுத்துற பலவீனமான ஆயுதம் தான் இந்த வீடியோ விஷயம் எல்லாம். இதுக்கெல்லாம் நாம பெருசா ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்க அம்மாவே கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. என்னைக்குமே நீ மத்தவங்க யோசிக்கிற பார்வையில இருக்க கூடாது. அவங்க பொண்ணா அவங்கள ரொம்ப மதிக்கிற இடத்துல நீ இருக்க. நீதான் எப்போ உங்க அம்மாவுக்கு முதல் சப்போர்ட்டா இருக்கணும். அவங்க உடஞ்சிராம ஒரு தோழியா எப்போ நீ ஆறுதலா இருக்கணும். உங்க அம்மா மாதிரி ஒரு நல்லவங்களை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும்னா அது உங்க அம்மா மட்டும்தான். அவங்க என்னைக்குமே யார் சொல்றதை கேட்டு உடஞ்சிட மாட்டாங்க. திரும்ப அதே தன்னம்பிக்கையோட எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு தைரியமே தைரியம் சொல்லும். அந்த மாதிரி ஒருத்தங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அதை கலங்கப்படுத்திட்டாங்க. உங்க அம்மாவுக்கு தன்னை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அவங்களுக்கு ஆறுதலா இந்த நேரத்துல பக்கத்துல இருக்க முடியலங்கிறது தான் எனக்குள்ள பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மதி, இப்போ மத்தவங்க சொல்றாங்கன்னு நீ உன் மனசுக்குள்ள தப்பான எண்ணத்தை கொண்டு வந்துடாத. இந்த உலகத்துல ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம தனியா வாழ்றதே ஒரு பெரிய சவால். அதுவும் 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்தையும் தான் தோள்ல தாங்கிக்கிட்டு அவங்க சந்தோஷத்தை தான் சந்தோஷமா நினைக்கிற உங்க அம்மா எல்லாம் அந்த சாமிக்கு சமம்மா. அப்படிப்பட்டவங்கள கலங்கப்படுத்தின அவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. இங்க பாரு மதி, என்னைக்கும் உங்க அம்மா சொல்றதை கேட்டே நடந்துக்கோ. அவங்க உனக்கு கொடுக்காத தைரியத்தை நான் சொல்லிட போறதில்ல. சுத்தி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க, நீ எதையும் காதுல வாங்கிக்காத. நாளைக்கு நீ வளர்ந்து பெரியவளாகி உனக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த சமயத்துல பயப்படாம உங்க அம்மாவை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோ. சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணுங்கிற தைரியம் தானா வரும். அவங்கதான் உன்னோட ரோல் மாடல். சாரி மதி, என்னால் நீ கஷ்டப்பட்டதுக்கு. இனி உங்க அம்மாவுக்கோ இல்ல உங்களுக்கோ என்னால எந்த தொந்தரவும் இருக்காத. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீயும் திவ்யா மாதிரி எனக்கு ஒரு மகதான்.